எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், ஹலோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா, நானும் பிரதரும் சேர்ந்து ஆக்சுவலாக இன்றைக்கி போகல. லாஸ்ட் வீக்கெண்ட் போயிருந்தது தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளேஸு. அதாவது என் பிரதர் அடிக்கடி இங்கே போயிட்டாப்புல. நான் எப்படி வால்பாறைக்கு அடிக்கடி நான் போயிட்டு வந்துடுவேன். அதனால் ஃபஸ்ட் டைம் அவரை கூப்பிட்டு போய் காட்டணுங்கிறக்காண்டி கூப்பிட்டு போனனோ, அதே மாதிரி என்னை வந்து ஒரு ப்ளேஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக எந்த இடத்துக்கு போகிறோங்கிறது டிசைட் சொல்லவே இல்லை. எனக்கு டெஸ்டினேஷன் எதுங்கிறது இன்ஃபார்ம் பண்ணலை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே போகும்போது ஒரு டேம் வந்தோம். அது என்ன டேம்னா, மேட்டூர் டேம் வந்து சேர்ந்தோம். மேட்டூர் டேம் வந்ததுக்கப்புறம் என் பிரதரோட ஒர்க் ஒன்று இருந்துச்சு. அதை முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னாப்புல, இந்த மாதிரி வந்து இங்கேருந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேன் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே மாதேஸ்வரன் மலை கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் நாங்கள் மேட்டூர் டேம்லேருந்து மைசூர் போகிற ரோட்டில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி நல்ல வெயிலுங்க. அதாவது நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நல்ல வெயில். ஆக்சுவலாக நாங்கள் காலையில் ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பும்போது கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரியாக தானே இருந்துகிட்ருக்கு 1 வீக்காக. ஸோ நம்ம ரெயினுக்கு ப்ரிப்பேராக போய்க்குவோன்னு சொல்லிட்டு போனது. மைசூர் போகிற ரோட்டில் இந்த மூலக்காடுங்கிற ஒரு ஊர் வருங்க. அந்த மூலக்காடுங்கிற ஊர் ஜங்ஷன் முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு ஒரு இண்டியன் பெட்ரோல் பங்க் ஒன்று தெரியும். அந்த பெட்ரோல் பங்க்குக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் பில்டிங் நல்லா ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரைட்டில் உள்ளே திரும்பணுங்க. வெறும் கிராமம் தான். அங்கேருந்து மேட்டூர்லேருந்து வரும்போது 2 பக்கமே நல்ல கிராமங்கள் தாங்க. அதனால் மெயின் ரோடோ மெயின் ஜங்ஷன்ஸோ அது மாதிரிலாம் பெரிய அளவில் ஒன்றும் கண்ணு தென்படாது. மைசூர் ரோட்டில் வரும்போது இந்த மூலக்காடுங்கிற ஊருக்குள்ளே வந்த உடனேயே ஒரு கொஞ்சம் தூரத்தில் இந்த நான் சொன்ன அந்த காட்டின க்ரீன் கலர் பில்டிங் தெரியும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் வே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரோடு வருங்க. அந்த ரோட்டில் போய் வண்டியை பார்க் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் அடிக்கடி இந்த பிளேஸ்க்கு வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு பை வாக்கில் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். ரோட்லேருந்து ரொம்ப தூரமெலாம் இல்லைங்க. ஆக்சுவலாக காரே உள்ளே போகும். காரு, பைக் எல்லாமே உள்ளே போகும். பட் நாங்கள் அங்கே ஒருத்தர் வழிகாட்டினார் பார்த்தீங்களா, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து காரில் போக வேண்டாம், கார் முன்னாடியே ஒரு கேப்பில் மர நிழல்ல நிப்பாட்டிட்டு பை வாக்கில் போவோம் அப்படிங்கிறக்காண்டி கிளம்பி அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு கிளம்பி நடந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து வீரப்பன் அப்படிங்கிற ஒரு அவருக்கு வந்து என்னென்ன பேர் சொல்லணுங்கிறது தெரியல. வீரப்பனோட சமாதிக்கு தான் வந்திருக்குங்க. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால மேட்டூர் டேமில் தான் எனக்கு இது ஆக்சுவலாக சொன்னான் என் தம்பி. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்புனோம். பட் ஆனால் இந்த ஏரியாவுக்கு வந்து இங்கே வந்து நடந்து போகையில் அந்த ஃபஸ்ட் டைம் எனக்கு வரங்கனால ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. பர்சனலாக ஒரு மாதிரியா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. அங்கே வந்ததுமே ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு எனக்கு எதுவுமே பேச்சே வரல. ரொம்ப நேரம் அமைதியாக அந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். சமாதிகள் மொத்தமாக 4 சமாதிகள் இருந்துச்சு. 4ல் இந்த சென்ட்ரலில் மஞ்சள் தூள் மஞ்சள் பொடியெல்லாம் அதிகமாக போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து வீரப்பன் அடக்கம் பண்ணியிருக்கிற சமாதிங்க. வீரப்பன் ஐயாவோட ரைட் சைடில் உள்ள ஒரே ஒரு இது வந்து பார்த்தோம்னா, வீரப்பனோட அண்ணனோட பையன், அவரோட சமாதி. இடது பக்கம் வந்து அண்ணன் ஒய்ஃப், அதாவது வீரப்பனோட அண்ணன், வீரப்பனோட அண்ணி, வீரப்பன் ஐயாவோட அண்ணியை அடக்கம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் அந்த இடத்துல 4 சமாதிகள் இருக்கும். அங்கே வந்து இது என்ன யாருங்கிறது நாங்களே அங்கே தான், நானும் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எங்கள் பிரதர் அடிக்கடி வந்திருக்காப்புல. அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த ஏரியாவை சுற்றி பார்க்கையில் கொஞ்சம் அந்த மேட்டூர் டேமோட காவேரி ஆறு வந்து தண்ணி ஸ்டோர் ஆகிற இடம் மாதிரி நல்லா வியூ தெரிஞ்சுது. அங்கே நின்று பார்த்தோம். அந்த ஊர் பசங்கள்லாம் நல்லா மீன் பிடிச்சி வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு இந்த மாதிரி லொக்கேட்லாம் நமக்கு ரொம்ப நியர்பையில் இல்லை. நம்ம எல்லாமே ஒர்க்கு அப்படியே போயிட்டுருக்குறோம். சிட்டிக்குள்ளே இது எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே கிடைக்காது. அதனால் வில்லேஜில் உள்ள பசங்க அவங்க லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வீரப்பன் சமாதி வியூ பார்த்துட்டு அங்கே உள்ள டேமுக்கிட்ட கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்துட்டு அந்த சின்ன பசங்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்ததெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அடுத்தது டெஸ்டினேஷன் என் தம்பி சொன்னது வந்து மாதேஸ்வரன் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதுங்க. கொஞ்சம் தூரத்தில் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு சின்ன செக் போஸ்ட் வந்துச்சு. ஜஸ்ட்டு ஃபாரஸ்ட்டோட பிகினிங் அந்த ஸ்டேஜில் உள்ள செக் போஸ்ட்டுங்க. அதுக்கு அடுத்தது ஃபுல்லாகவே அந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஃபாரஸ்ட்டு தாங்க. டீப் ஃபாரஸ்ட் தான்.
இது வந்து பிரதர் யார்கிட்டயோ விசாரிச்சாங்க அங்க. இந்த ஃபாரஸ்ட் நாங்க இப்போ போயிட்டுருக்கிற வழி எல்லாமே இங்கேருந்து அந்த மாதேஸ்வரன் மலை போற வரைக்கும், இது எல்லாமே வந்து ஒரு 25 வருஷம். அதாவது வீரப்பன் ஐயா வந்து டெத் ஆனது 2004ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் புழக்கத்துல இருந்த ஏரியாங்க இது எல்லாமே. இப்போ நம்ம வந்து ரொம்ப பரிச்சயமா, ரொம்ப தெரிஞ்ச ரோடு மாரி இவ்வளோ ஃபாஸ்ட்டா கார்ல போறோம், பைக்ல போறோம். ஆனா ஆப்போசிட்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய வெஹிக்கிள்ஸ் கிராஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து இவ்வளோ சகஜமாலாம் இந்த ரோட்ல வர முடியாதான், போகவும் முடியாதுங்களாமாங்க. ரொம்ப போலீஸ் செக்யூரிட்டிஸ் இருந்துட்டு இருந்திருக்கு. அதேமாரி வீரப்பன் ஐயா, அது அவங்க சார்ந்த ஆளுங்களோட நடமாட்டம், மலைவாழ் கிராமங்கள்ல இருந்தவங்களோட நடமாட்டங்கள்லாம் அதிகமா இருந்திருக்கு. இதுதாங்க நம்ம தமிழ்நாடு, கர்நாடகாவோட பார்டர். பிரதர் வந்து ஆக்சுவலா இங்க நிறுத்துற பிளான்ல வரல. லாஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏதோ போகும்போது இந்த ஏரியால வந்து பெரிய அளவுல தண்ணி நிக்கல. அதனால நாங்க வந்து சரி இந்த தடவ தண்ணி பார்த்தோன்னே வண்டி அங்க கர்நாடகா பார்டர் கிட்ட செக் போஸ்ட் கிட்ட வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்கள்ட்ட சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கேட்டுக்கிட்டு கார நிப்பாட்டிட்டு இந்த பாலத்து மேல கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தோம். இது வந்து அவங்க லாங்குவேஜ்ல வந்து ஏதோ கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அது கிளிப் காட்டியிருப்பேன். இது என்னன்னு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாலாரோட என்ட்ரன்ஸ்ல ஒரு செக் போஸ்ட், அதாவது நம்ம தமிழ்நாடு பார்டருங்கிற ஒரு செக் போஸ்ட்டும், இன்னொரு எண்டுல வந்து கர்நாடகா ஸ்டேட்டோட செக் போஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க பாலத்துல வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் ஒரு 2 மினிட்ஸ் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. பெரிய வியூலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வெயிலு இன்னைக்கு கொஞ்சம் என்னன்னு தெரியல. வெயில் கொஞ்சம் அதிகமா அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால, எங்கேயுமே கொஞ்சம் ஒரு மாரி சில்னஸ் ஃபீல் பண்ண முடியல. ஆனா இங்க வரைக்கும் தான். இது வரைக்கும் தான். நான் சொல்றது வந்து வெயில் அடிச்சாலுமே வந்து இங்க கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த வீரப்பன் சமாதி இருக்கிற ஏரியால நின்னுட்டு இருந்தோம். அங்க எல்லாமே நல்ல வெயில் தான் தெரிஞ்சது. பெருசா ஒண்ணும் கிளைமேட் இல்ல. ஆனா நாங்க மழை வரும்ங்கிற மாரி பிளான்ல ஜெர்கின், கொடை எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்தோம். பட் ஆனா இன்னைக்குன்னு பார்த்து அப்படியே ஆப்போசிட்டா போயிடுச்சு. ஸோ வியூ வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வியூ பார்க்கறக்கு கொஞ்சம் ரீசென்ட் டைம்ல பேஞ்ச மழைனால, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாங்கலாம் இன்னும் கொஞ்சம் டார்க்கா தெரியுதுங்களாம். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் பிரதர் வந்தபோது வந்து இவ்வளோ பச்சை பசேல்னுலாம் இல்ல. ரொம்ப அவுட்டர்ல உள்ள பாறைகள்லாம் தெரியற அளவுக்கு கூடலாம் இருந்துச்சு. இந்த தடவ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால லாஸ்ட் ஒரு 10 டூ 15 டேஸ்க்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஹெவியா ஒரு கன்டினியூஸா ஒரு 1 வீக் மேல மழை பெஞ்சதுனால, இந்த கிரீனிஷ் வந்து கொஞ்சம் மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கிறதுனால, இந்த இடத்துல கொஞ்சம் நிற்கிறக்கு நல்லா இருந்துச்சு. அது முடிச்ச உடனே அந்த நான் சொன்னேன்ல கர்நாடகா செக் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன்லங்க. அங்க வந்து ஒரு ₹20 வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. காருக்கு மட்டும். அத ஆக்சுவலா நாங்க கார்ல போனதுனால எங்ககிட்ட வந்து ₹20 என்ட்ரன்ஸ் டோக்கன் மாரி வாங்கிக்கிட்டாங்க. அது முடிச்சு கொஞ்சம் தூரத்துல வந்து வீரப்பன் ஐயாவோட ஊருக்கு போற வழி காட்டுனாங்க. பட் ஆனா நாங்க போகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எனக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல இந்த கூஸ்பம்ப் மூவ்மெண்ட்ல இருந்தே என்னன்னா எக்ஸைட்மென்ட் போகல. இன்னொன்னு புதுசா வர ஏரியாங்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். பட் ஆனா அந்த ஊருக்கு போறவங்க அங்க பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேல வந்தோம். மாதேஸ்வரன் மலைய ஒரு வழியா வந்து ரீச் ஆனோம். இதோட அட்மாஸ்பியர்லாம் பார்க்கும்போது, அ ஏறக்குறைய ஒரு திருப்பதி தேவஸ்தானம் சரவுண்டிங்கில உள்ள செட்டப் மாரி தாங்க இருந்துச்சு. எப்படின்னா, ஏரியாஸ் எல்லாம் நல்லா கிளீனா, அங்கங்க காட்டேஜஸு இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி, அந்த சென்டர்ல உள்ள லேம்ப் போஸ்ட்டு, அவங்களோட பராமரிக்கிற விதம் எல்லாமே வந்து திருப்பதி கோவில் வந்து ஞாபகப்படுத்துச்சு. ஸோ, அப்படியே கொஞ்சம் நேரம் சுத்திட்டு வந்துட்டு, உங்களுக்கு கேமரால ஒரு அளவுக்கு என் கேமரால எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். பட் ஜூம் பண்ணா ரொம்ப பிக்சர் உடையுங்கிறதுனால, ஆல்மோஸ்ட் அப்படியே இருக்கிறதுலே பொசிஷன்ல காட்டியிருக்கேன். அங்க தூரத்தில மலையில ஒரு உருவம் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து சிவன் கட காட் இருக்காப்புடி பார்த்தீங்களா? அவரோட சிலைய தத்ரூபமா வச்சிருக்காங்க. அது எந்த மாரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதேஸ்வரன் மலையோட இருக்கிறதுலே உயரமான பிளேஸ்ல அத ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது அந்த இடத்துல வந்து அந்த சிலைய வடிவமைச்சதுனால, நீங்க அந்த கோயில சுத்தி இருக்கிற எந்த ரோட்ல போனாலும் சரி, எவ்வளோ கீழ இருக்கிற ரோட்ல போனாலும் சரி, அந்த சிலையோட எல்லா உருவங்களும் அப்படியே முழுமையா நமக்கு தெரியுது. கார ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் கார்ல ரெஸ்ட் எடுத்துட்டு, கொஞ்சம் ஏர்லியா கிளம்பி வந்துட்டோம். கொஞ்சம் வெயில்ல அங்க இங்கேயும் இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாவும் தெரிஞ்சுச்சு. கொஞ்ச நேரம் நிறுத்துனோம். ஆட்டோமேட்டிக்கா இங்க ஹில்ஸுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளைமேட் சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. அடுத்தது கோயிலுக்குள்ள போலான்னு சொல்லி பார்க்கையில கொஞ்சம் கோயில்ல கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு. கோயில் பக்கத்துல மண்டபத்துல நின்னே வேடிக்கை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா உள்ள போனோம். அ உள்ள போனப்ப வழக்கம் போல நம்ம செல்லக்குட்டி ஒரு ரூம்ல போட்டு,
ஒரு சில பக்தர்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருந்தாங்க. அதேமாரி கோயில் பக்கத்தில் இருக்கிற டென்ட்டில் அங்கங்கே நிறைய ஃபேமிலியாக வந்து தங்கியிருக்காங்க. ஆனால் நீங்களாம் யாரும் வந்து தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபாக ஸ்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காட்டு பன்னிங்க வந்து அதிகமாக சுற்றிட்டு இருக்காங்க. வயசானவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஏதோ அவங்க அந்த பன்னிங்க போகிற வேகத்தில் ஏதாச்சும் வயசானவங்க குறுக்க வந்தாங்கன்னா முட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும். ஸோ அந்த கோயிலில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளே போகலை. நாங்கள் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால. அப்புறம் செல்லக்குட்டியை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுற ஆளுக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக அங்கே ஒரு ஸ்நாக்ஸை போட்டு கிளம்பணும். நல்லா ஒரு சன்செட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி போகிறோங்கிறது தான் பிளானாகவே இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக டைமிங்கும் ஈவனாக போயிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் கோயில் சுற்றி வந்ததில் அங்கே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனதில் நல்லா இருட்டிடுச்சு. இருட்டினதுக்கப்புறம் இந்த ஹில்ஸில் வரைக்கும் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக கிராஸ் பண்ணி முடித்து பேக் டு கோயம்புத்தூருங்கிற பொசிஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது வரும்போதும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போய்க்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் ட்ராவல் வரும்போது 1க்கு 2 பேரை சேஃப்டிக்கு கூப்பிட்டு வந்துக்குங்க, போய்க்குங்க. ஆன் தி வேலை எந்த ஒரு ஹெல்ப்புக்குமே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ டாட்டா பை பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்பில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.